இன்றைக்கி நம்ம முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் இல்லை 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். இல்லை ஆயில் ஹீட் ஆயிடுச்சு. இந்த டைமில் 2 பட்டை 2 கிராம்பு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். இது பொரிஞ்சு வர்ற டைமில் ஒரு 10 பல் பூண்டு, ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் வெட்டி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் முருங்கைக்காயும் சேர்த்துக்கலாம். இதையும் போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 2 துண்டு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கசகசா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் சாம்பார் பொடி, இதெல்லாம் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் பேஸ்ட்டை இது கூட சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துருக்கோம். இனிமே குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்து பரட்டிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிடும். முருங்கைக்காய் பொரிச்ச குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு.